இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பள்ளிகளில் பாலியல் புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் அரசு பணியாளர்களுக்கான விதிகளில் திருத்தம் கொண்டுவர பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை தருகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம் தாயுமானவன். சமீப நாட்களாகவே பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில பள்ளிக்கல்வித்துறை இதை தடுக்க என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க? தமிழகத்தில் கடந்த சில மாதங்களாகவே பள்ளி கல்வித்துறையில மாணாக்கர்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல்கள் என்பது அதிகரித்திருக்கிறது. இதனை தடுக்கும் பொருட்டு பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய அறிவிப்பை வரும் நாட்கள்ல வெளியிட இருக்கிறது. குறிப்பா பணியாளர்களுக்கான சட்ட விதிகளை திருத்தி அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக பள்ளி கல்வித்துறை சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று கோட்டூர்புரத்தில் நடைபெற்ற மாவட்ட கல்வி அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளில் பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறையில் மொத்தம் 238 பாலியல் சீண்டல்கள் நடைபெற்றதாக புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில அதன் மீதான விசாரணையை தீவிரப்படுத்த வேண்டும். விசாரணை அதிகாரிகள் உடனடியாக அந்த சம்பந்தப்பட்டவர்கள் மீது விசாரணை நடத்தி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பணியாளர்களுக்கான அந்த விதிகளை திருத்தம் செய்யப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் இவ்வாறு பாலியல் புகார்களுக்கு ஆளாகக்கூடிய நபர்கள் மீண்டும் நீதிமன்றங்களில் ஜாமீன் பெற்று வேறு ஒரு பள்ளியிலேயோ அலுவலகங்களிலோ சேரக்கூடிய சூழல் என்பது இன்றளவும் தொடர்கிறது. அதனை தடுக்கும் வகையில் பணியாளர்களுக்கான விதிகள் இனி வரும் நாட்களில் தீவிரப்படுத்தப்பட இருக்கிறது. இதன் காரணமாக பாலியல் சீண்டல்கள் என்பது பள்ளி வளாகத்தில் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் மாணவ மாணவிகள் இது தொடர்பான புகாரை அளிக்கக்கூடிய பட்சத்தில் உடனடியாக சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு அறிவிக்க வேண்டும். மாவட்ட கல்வி அலுவலர்கள் விரைந்து அது குறித்து விசாரணை நடத்தவும் வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. வரும் நாட்களில் அந்த சட்ட விதிகள் திருத்தமைக்கப்பட்டு விரைவில் அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.